ஹோம்ஒர்க்லாம் ரொம்ப நேரம் உட்காந்து ஹோம்ஒர்க் தீபா ரட்சினி எல்லாம் உட்காந்துச்சுவோம். நாங்கள் அந்த சான்ஸ்கிரிட் ஹோம்ஒர்க் எல்லாரும் ரட்சினி ஹோம்ஒர்க் பண்ணோம். பாவம் அவள் அக்கா நீங்கள் வந்து ரொம்ப தேங்க்யூ அக்கா, திருப்பி வாங்க, நீ இப்போ பொட்டி வாங்கி வச்சுக்கிட்டா, நீ திருப்பி இங்கே வாங்கக்கா வாங்கக்கா, இங்கே இருங்கக்கா ஜாலியாக இருக்கு. சரி பாவம் தெரியுமா, அவள் யாராவது தர வரமாட்டாங்களான்னு கேட்குறான். சரி அவளுக்கு வந்து சப்போர்ட், நம்மளா இருந்தால் சப்போர்ட் பண்ணுறாள்ல, டார்ச்சர் பண்றாங்கல்ல, பொண்ணு வந்து நீரோட சமைக்கிற, அவ சமைக்க கூடாது அவளை அப்படின்னு பாவம் தெரியுமா, எவ்வளவு பார்த்து பார்த்து பண்றாங்க. மாமா தான் இன்னும் எனக்கு அப்படியே கொடுக்கணும் போது அப்படித்தானே அவளை ஏற்றி விட்டுதான் அவள் ஆடுறாங்க. நம்மளுக்கு தெரியும் அவ பாவம் எவ்வளவு நன்னாதான் சமைக்கிறாங்க. சோ பாவமா இருக்கு எனக்கு. ஆமா நன்னாதான் சமைப்பாடி, நான் பார்த்துருக்கேன். நல்லா பண்ணுவா அதெல்லாம். நான் சரி நன்னா தான் இருக்கும், அவளோட சமையல் நன்னா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சமாக தான் குழம்பு வச்சேன் நான். இப்போ டிஃபன் பண்ணி தரணும் அவளுக்கு. இவர் டீ போட்டாடி நன்னா போட்டுருந்தேன் ஹர்ஷினி. சரி பாவம் குழந்தைகளும் ஆசையா இருக்குது. அதான் நம்மளுக்கு இது மாதிரிலாம் யாராவது ஆசையா இருந்தா போதும், ஒரு எதுவுமே வேண்டான்னு சமத்து. ஆமா ஆப்வியஸ்லி அவ அஃபெக்ஷனை கொட்டுறச்சே நம்ம அதுதான் பார்க்கணும். ஆமா ஆப்வியஸ்லி எல்லாமே இருக்கும். அவ அஃபெக்ஷனை கொட்டுறாடி. நான் அதான் சொன்னேன், எனக்கு நீ சொல்றேன் என் அம்மா வருஷம் போய் பார்த்து பிரியாணிலாம் பார்த்துட்டு எனக்கு தீபாவை பார்த்தா கண்ணில் தண்ணியே வரும், அவ்வளோ ஆசையா இருக்காடி. இதெல்லாம் விட இவ ஜெயஸ்ரீல பிரதீப் இப்போ வித்யா அத்தனை பேரும் ஹீரோ விடுவாங்க. எனக்கு அவளெல்லாம் பார்த்துட்டு சரி நம்மளும் நம்ம போய் உட்காந்து வெரைட்டி அந்த மாதிரி எனக்கு இப்படிதான் சாப்பிடுவோம், மதியாவது டீயை போட்டு அப்படியே எல்லாத்தையும் போடுவோம். நம்மளும் பார்த்துட்டு தேய்ச்சி போட்டு அவ கூடவே பேசிட்டு அந்த ஒரு சப்போர்ட் இருப்போம். இதுதானே சாப்பிடுவோம். கண்ணே தண்ணி இருந்துட்டு அக்கா இங்கே வந்துருங்கக்கா, இங்க வந்து இருங்கக்கா, என்னடா வந்துருங்கக்கான்னு சரி நம்ம கீழே வந்து பேசிட்டேன். அப்புறம் அவளுக்கு தலை வலிக்கிறான். சாப்பிட்ட உடனே அப்படியே பட்டுன்னு வரணும். அப்புறம் இப்போ எனக்கு மேலே போகிறதுக்கு பயம், டாக் வந்து குதிக்கிறது இல்லை. சார் நான் இங்கேருந்து ஃபோன் பண்ணிடுறேன் பேசுகிறேன், இந்த மாதிரி போகிறேன் கிளம்புறேன் கொட்ட வயசில் தான் சொன்னேன். நான் மேலே வந்து சொல்ல முடியல. சரி பரவாயில்ல நீ போயிட்டு வா பத்திரவானா சார், அவங்களே படாத நீ பண்ணி சீக்கிரமா உனக்கு சரியாயிடும். வீக் இருக்குது கொஞ்சம் மண்டேலாம் இந்த சைடில் இந்த கட்டு நீ கட்டு அது வீக்கம் இருக்கு. ஸோ அதனால அவளும் நானா தான் பேசுவேன். ஸோ அது மாதிரி அதான் ஆமாம் நானா தான் பேசுவேன். ஸோ சூப்பராக அபிச்சு வண்டியா வான்னு நான் பேர் நல்லா பேசியிருந்தேன், அரட்டடிச்சிருந்தாங்க. கீழே வந்து சாப்பிட கரைச்சி நான் தான் சாதம் போட்டு இவ அரிசி சாதம் போட்டது பாவம் நல்லா தாண்டி வேலை செய்வேன். குழந்தைய ரொம்ப நல்லா வேலை செய்வேன். அந்த பொண்ணு அதெல்லாம் இப்போல்லாம் ஒரு வீட்டு போகிறோம். அப்புறம் நானும் அரிசி துணியெல்லாம் போட்டுருந்தேன். நான் 2 பேரும் சேர்ந்து உணர்த்தினோம். அப்புறம் வந்து எல்லாம் இப்போ நிறைய வேலை இருக்கும் முடிச்சு வச்சு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஹோம்ஒர்க் எழுதினோம். சூப்பராக அதான் டீச்சர் மாதிரி கரெக்ஷன் பண்ணி கொடுத்தா. சூப்பர் இது எனக்கு இன்ட்ரெஸ்டிங். இதனால நம்ம தனியாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து யாரா நம்மளை சாப்பிட்டியான்னு கேட்டாலே அதுவே கிரேட்டர். அது போதும் தான். நான் சுரேஷ் அந்த விஷயத்தை சாப்பிடு நீ வாடி நானும் ஒன்றா சாப்பிடலாம் வாங்க சொன்னேன். இதுங்க 2 பிரசாந்த் வெயிட் பண்ணலாம். இவரெல்லாம் தானே தட்டில் எடுத்து போட்டுன்னு தின்னுட்டு போயினே இப்போ மற்றவங்க இருக்கா இல்லையா அவன் பார்க்கவே மாட்டாங்க. அது மாதிரிலாம் பார்த்துட்டு நம்மளுக்கு இதெல்லாம் வந்து அதான் நம்ம வீட்டில் நம்ம இப்படியே வளர்ந்துட்டோம். யாருமே உங்கள் அப்பா அம்மாலாம் எவ்வளோ வெயிட் பண்ணுவோம், சாப்பிடலன்னா நம்மலாம் வெயிட் பண்ணுவோம். என்றைக்குமே யாரையும் விட்டுட்டு சாப்பிட மாட்டான். அது சாப்பிடுவோம். ஆமாம் அதெல்லாம் ஆமாண்டி அந்த பழங்கெல்லாம் வந்துட்டு வாட்டெல்லாம் ஜென்ஸு தனியாக சாப்பிடணும், அவளுக்கு போட்டுட்டு தான் நம்ம சாப்பிடணும். அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்து தருமா. அண்ட் ஜென்ஸ் தட்டை அலம்பக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது. அதெல்லாம் அதே மாதிரி நாங்கள் 4 பேர் உட்காந்துக்குவோம். ஆசையாக உட்காந்து எங்கள் மாமியார் வேணும்னு வச்சு போடுவோம், நின்று தூக்கி போடுவா. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஆட்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணணும். எல்லாருக்கும்